கேபிஆர் பொறியியல் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலம். கோவை கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய சிறப்புடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் செயலர் காயத்ரி ஆனந்தகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி முதல்வர் அகிலா முத்துராமலிங்கம் ஆகியோர் உரையாற்றி மாணவர்களுக்கிடையே ஒற்றுமை, கலாச்சார நல்லிணக்கம் மற்றும் இந்தியாவின் பன்முக பண்பாட்டை மதிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கல்லூரி வளாகம் முழுவதும் கேரளத்தின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார சிறப்புகளை பிரதிபலிக்கும் வகையிலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய ஓணம் உடைகளை அணிந்து வந்து சிறப்பு செய்தனர். மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் ஆடை அணிவகுப்பு, நகைச்சுவை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வடம் இழுத்தல், உரியடி, சாக்கு ஓட்டம், எலுமிச்சை கரண்டி ஓட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற இருசக்கர வாகன சாகச நிகழ்ச்சியில் பல்வேறு சாகசங்கள் நேர்த்தியாக நிகழ்த்தப்பட்டு மாணவர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவின் முக்கிய அம்சமாக நடைபெற்ற செண்டை மேளம் கல்லூரி வளாகத்தையே உற்சாகத்தில் ஆழ்த்தியது. மேலும் பாரம்பரிய உடைகள், அணிகலன்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்ட பல்வேறு அங்காடிகளும் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் கேரளத்தின் பாரம்பரிய உணவு வகைகள் அடங்கிய சுவையான ஓணம் சத்யா விருந்து பரிமாறப்பட்டது மற்றும் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர்.